இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் மேசராசிக்காரர்கள் மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் என்ன தெரியுமாங்க? எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்குற கடவுளே? நான் என்ன கடவுளே தப்பு பண்ணேன்? உன்னை நான் மனசார வேண்ட முருகப்பெருமானே, உன்னை என் தெய்வமா நினைக்கிறேன். அப்புறம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கேன்னு ஒவ்வொரு நாளுமே முருகப்பெருமான வேண்டி கண்ணீரை விடக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். என்னுடைய வாழ்க்கையில மட்டுமே ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு கண்கள் கலங்குறக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். அப்படி என்ன மேசராசியில கஷ்டம் இருக்க போகுது யோசிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாள் ஆரம்பிச்சதுல இருந்து, அதாவது அந்த நாள் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நாள் தொடங்கும் போதே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது வந்துருது. இவர்களுடைய வாழ்க்கையில இரவு நிம்மதியா தூங்க முடியல. ஏன்னா இரவு நேரத்திலையும் புது புது பிரச்சனைகள் அப்படின்றது இவர்களுடைய வாழ்க்கையவே தேடி வர மாதிரி இருக்குது. காலையில் எந்திக்கும் போதும் நிம்மதி இல்லை, இரவு தூங்கும் போதும் நிம்மதி இல்லை. ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நாளிலும் கண்ணீரை மட்டும்தான் விட வேண்டிய நிலைமை ஏற்படுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில. இந்த மேசராசிக்காரர்களுக்கு யாரை நம்புறது, யாரு நல்லவங்க, நமக்கு யாரு எந்த ஒரு விதத்துல நல்லது செய்வாங்க, யாரு நம்முடைய வாழ்க்கையில கெடுதல் செய்வாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் குழம்பி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனைங்க. இந்த மேசராசிக்காரருடைய வாழ்க்கையில செல்வத்தாழான பிரச்சனைகள் பெருசு. ஏன் இப்போ வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் பிச்சை மட்டும்தான் எடுக்கல, மற்றபடி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும்னு அடுக்கடுக்கா வந்துகிட்டே தான் இருக்குங்க. நாட்கள் கடந்து போகுது, ஆனா சந்தோஷம்ன்ற ஒரு விஷயம் மட்டும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில கிடைக்கவே இல்லை. எந்த ஒரு பக்கம் போனாலும், யார்கிட்ட போய் எந்த ஒரு உறவில பேசினாலும் சரி, துன்பம் மட்டுமே தான் நிலையானதாக இருக்கிறது இந்த மேசராசிக்காரர்களுக்கு. இவர்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கோபம், வெறுப்பு தான் இவங்களுக்கு அதிகமா இருக்கே தவிர சந்தோஷங்கள் எதுவுமே இல்லைன்ற வருத்தமும் அதிகமா இருக்கு. ஆனா என்னமோ தெரியலங்க, அந்த முருகப்பெருமான்கிட்ட நீங்க நாட்கள் கண்ணீர் விட்டனாலே என்னமோ அவரே உங்களுடைய வாழ்க்கையில வரப்போறார். வருகின்ற மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் 15ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த துயரங்களையும் ஒரே நாள்ல உங்ககிட்ட இருந்து பறிக்க போகுதுங்க. மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில. இந்த மேசராசிக்காரர்கள் எதெல்லாம் இழந்துட்டேன், வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்படுறீங்களோ, கண்ணீர் விடுறீங்களோ, அது எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைத்து சந்தோஷத்தை கொடுக்க போகிறார்கள் இந்த முருகப்பெருமான். அப்படி என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? அதை தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே வந்து கொண்டே இருக்கும். மேச ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இனி தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க தொடங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா தொடங்குங்க. நீங்க தொழில் தொடங்கின அடுத்த சில நாட்கள் கணங்கள்லேயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வத்தால் ஆன லாபம் அப்படின்றது கிடைக்குங்க. செல்வத்தாலான லாபம் என்பது கிடைக்கும். இவ்வளவு நாள் வரைக்கும் செல்வத்தாலான விஷயங்கள்ல லாபம்ன்றது இல்லாமலே போச்சுல உங்களுடைய வாழ்க்கையில. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல செல்வத்தாலான லாபங்கள் என்பது அதிகமா இருக்கும். தொழில்ல நான் சொல்றேன், தொழில பொறுத்த வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்க கூட வாய்ப்புகள் இருந்திருக்கு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில்ல நஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த பக்கமே நீங்க போக தேவையில்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில தொழில நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகப்படியாக இந்த சக ஊழியர்கள் எல்லோருமே உங்களை தொந்தரவு செய்தலையே குறியா இருந்திருப்பாங்க. இப்ப வரைக்கும் சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த ஒரு சண்டைக்கும் இல்ல பிரச்சனைக்கும் போலினா கூட பரவாயில்லைங்க. இவங்க அமைதியா இவங்க வேலை உண்டு இவங்க உண்டுன்னே இருப்பாங்க. ஆனாலும் கூட இந்த மேசராசிக்காரர்களை சண்டைக்கு வரையா வா, சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலையும் இவர்களை உள்ள கூப்பிட்டு வச்சு பிரச்சனை பண்றதையே வேலையா வச்சிருப்பார்கள் இந்த மேசராசியை சுத்தி இருக்கக்கூடிய சக ஊழியர்கள். இவர்களுக்கு தெரியாது என்ன பண்றதுன்னு. இப்படிப்பட்ட துன்பத்தப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரப்போகுதுங்க. இந்த மேசராசிக்காரர்கள் யாரோ ஒருத்தர் மேல அன்பு வச்சு இவங்களுடைய குணத்தை இவங்க இழந்துட்டு யாருன்னே தெரியாத அளவுக்கு மாற்றத்தை வாழ்ந்திருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீரப்போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில. குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள்னு எல்லாமே முழுவதுமாக வருகின்ற காலங்களில் நீங்கும் இந்த மேசராசியில.
இப்ப வரைக்கும் குடும்பத்தாலான கஷ்டங்கள் என்பது நிறையவே ஏற்பட்டிருக்கு இந்த மேசராசியில. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை கஷ்டம்னு துளி கூட இருக்க போறது கிடையாது மேசராசியினுடைய வாழ்க்கையில். இந்த மேசராசிக்காரர்கள் ஒருத்தங்க மேல அதிகப்படியான காதலை வச்சுட்டு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாருக்காக காத்திருக்கீங்களோ அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வர போறாங்கங்க. உங்க மேல உயிருக்கு உயிரான அன்பை வச்சு உங்க கூடவே இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த மனசுல இருந்து வேண்டி எல்லாத்தையுமே சொல்ல போறாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல. மேசராசினுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியங்கள் என்பது இருக்க போகுதுங்க. இன்னும் ஒரு சில தினங்களிலேயே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அந்த திருமணத்திற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே கிடைக்கும். இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் உடல்நலவில் கொஞ்சம் பாதிப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்க போகுது மேசராசினுடைய வாழ்க்கை. இனி மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் கவலைப்படவோ இல்லை பயப்பட வேண்டிய அவசியமோ இல்லை. ஏன்னா சொல்றேன்னா உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகள் மட்டுமே ஏற்பட ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்களில். இனி நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பார்த்து பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்க போகுது. எல்லா வகையான துன்பங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகுது. நீங்க எதிர்பார்த்த இந்த வாழ்க்கை உங்களுக்கானதாக அமையும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்கும். இனி துன்பங்கள் இல்லை, மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். கவலைப்படாம இருங்க. கண்டிப்பா மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது இருக்கும். சரிங்க சாமி, எவ்வளவோ விஷயங்கள் மாறுதுன்னு சொல்றீங்க. ரொம்ப வருஷமா நாங்களும் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கோம், அது மாறுமா? அது என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இதுக்காக நீங்க காத்திருக்கீங்களா இல்லையா அப்படின்றது. சொந்தமா ஒரு வீடு கட்டி குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கணுன்றதே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கனவுன்னு வச்சுக்கலாங்க. இவர்களுக்கு இப்ப வரைக்கும் தன் குடும்பத்தார்களை இங்க கூட்டு வந்து இவ வச்சு சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆசனையை வச்சுக்கலாம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு. ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஒரு விஷயம் நிறைவேறவே இல்லை. இவங்களும் படாத பாடு வேலைக்கு போறாங்க, கஷ்டப்படுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, செல்வத்தை சேர்க்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் அந்த ஒரு மாற்றம் அப்படின்றது நிகழவே இல்லை. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சொந்தமா வீடு வாங்குறது இல்லை கெட்டுறதுக்கான வாய்ப்புகள், நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது கட்டாயமா இருக்கும். இனி கொஞ்ச நாட்கள் தாங்க இருக்கு, ரொம்ப பெரிய நாட்கள்லாம் இல்லை. அவசரப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில அதிகபட்சமா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ளேயே சொந்தமா வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்கும். நீங்க இழந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே திரும்ப அடைவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். எதெல்லாம் உங்களுடைய மனசை போட்டு உறுத்துனுச்சோ அது எல்லாத்துக்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கும். இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. சந்தோஷப்பட வேண்டிய காலங்கள் வந்துருச்சு. சந்தோஷப்பட ஆரம்பிங்க. நம்பிக்கையோடு காத்திருங்கள். காலங்கள் மாறிச்சுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சொந்தமா வீடு வாங்குறது, உங்களுடைய வாழ்க்கையில இழந்த விஷயத்த திரும்ப அடைவதுன்னு எல்லாமே உங்களுக்கானதாக மாறப்போகுது. இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் நீங்க அதிகமா கவலைப்படவோ இல்லை பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே மாறப்போகுது. நீங்கள் நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இருந்தாலே போதும். இந்த மேசராசியில வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா துயரங்களும் முழுவதுமாக நீங்கி நன்மைகளும் சந்தோஷங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறையும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.